வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே நம்ம ஒரு சூப்பரான வெஜிடபிள் ரைஸ்ன்னு சொல்லலாம். கேரட் நூக்கல் வச்சு ஒரு ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில், இன்றைக்கி நம்ம பேனில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பேனை எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் ஆயில் வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. பட் இதுக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கல்பாசி போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா நம்மளுக்கு பொரியணும். அது பொரிஞ்சதும் நீல வாக்கில் நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வதக்கி கொடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சரி பாருங்கள், எல்லாம் வதங்கிட்டே இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு பாத்திரத்தில் பிடிக்கக்கூடாது. அது பிடிச்சதுன்னா ரைஸும் பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அது பிடிக்காத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். இன்னும் நல்லா வாசனையாக வரணுன்னாக்கா நீங்கள் புதினா வந்து அப்படியே கட் பண்ணி போடுங்க. காம்போடையே கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன் நான் காரத்துக்கு. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் ரொம்ப வேணும்னா 2, 3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம எனிவே மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு மிளகாய் தான் போட்டேன், பச்சை மிளகாய். இந்த பட்டாணி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அதை இப்போ போட்டுக்கலாம் அந்த பட்டாணியை. ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு நூக்கல் கேரட் தாங்க போட போகிறேன். ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது எண்ணெய் இந்த மாதிரி வதக்கி விடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிடும். இதுலேயே நம்ம அப்புறம் மூடி வச்சாக்கா அதில் கொஞ்சம் பாயில் ஆகிடும். ஸோ கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காய் போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் எல்லாமே வீட்டு மசாலா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எதுவும் கடை மசாலா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி நான் என்னோடய சமையலில் குக்கிங்கில் எல்லாமே வீட்டு மசாலா தான் இருக்கும். 1 or 2 தான் நான் கடை மசாலா எதனா ஆட் பண்ணுவேன். ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் தான் இது ஆக்சுவலி. ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்துட்டு அடி பிடிக்க வச்சிடக்கூடாது. மிளகாத்தூள் போட்டோடனே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் விசில் போட போகிறது இல்லை, ஜஸ்ட்டு பிளேட் வச்சு மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சிட போகிறேன். ஸோ தண்ணி வந்துட்டு 1.5 கிளாஸ்ன்றதுனால நான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட போகிறேன். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் வாட்டர் போட்டுட்டு ரைஸ் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கணும். கொதிச்சோடனே நம்மளுக்கு ரைஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாயில் ஆகிடும். நம்ம விசில் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிச்சோடனே அரிசி போடுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே அரிசி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்மளுக்கு, குக்கிங் டிப்ஸு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு குக்கிங்கில் வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கலாம். இந்த பிஸி ஷெட்யூலில் நம்மளுக்கு பிஸி லைஃப்பில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தண்ணி சீக்கிரமாகவே கொதிச்சிரும். இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். கரண்டி வச்சு ரொம்ப கலரக்கூடாது, இல்லைனா அரிசி வந்து நம்மளுக்கு ஊறின அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும். எவ்வளோ பேருக்கு இந்த டிப்ஸு தெரியுதுன்னு தெரியாது, பட் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு போட்டிங்கனாக்கா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். கேப் இல்லாத பிளேட்டை வச்சு மூடுங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரைஸ் வந்து வேக வேண்டியது இருக்குது. அகெயின் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, மூடி வச்சுட்டு. பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு நூக்கல் கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.